ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சிஸ்டத்தில். என்னன்னா பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கம்யூனிட்டி ரேங்க்னா என்னன்னு கூட நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டே இன்னும் வரல. சில பேர்த்துக்கு ரேங்க் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, எதுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டு அப்படிங்கிறது தெரியல. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னே நிறைய பேர் இப்போ தான் கேள்விப்படுறீங்க. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் புதுசு தான், அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அருமையாக பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. என்னென்னா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா கம்யூனிட்டி ரேங்க்கும் ரிலீஸ் ஆகும், ஜென்ரல் ரேங்க்கும் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் 7.5ல் தனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஒகேஷனுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், டிஃபரன்ஷியபிளுக்கு தனி ரேங்க் லிஸ்ட், அவங்களோட 7.5க்கு தனி ரேங்க் லிஸ்ட், இப்படி பல்வேறு விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் 2 ரேங்க் இருக்கும். ஒன்று கம்யூனிட்டி ரேங்க்கு, ஒன்று ஜென்ரல் ரேங்க். டோட்டல் ரேங்க் தான் ஜென்ரல் ரேங்க். அந்த ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது 2.5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா? அப்போது இந்த 2.5 லட்சம் பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. 200க்கு 200 எடுத்தவன்லேருந்து 77.5 முடி அப்படியே ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. 1 2 3 ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து ஆரம்பிச்சு அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் ரேங்க் கொடுப்பாங்க. இதுதான் டோட்டல் ரேங்க் ஆர் ஜென்ரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. பிசியில் எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர், எஸ்டியில் எவ்வளோ பேர், பிசிஎம்மில் எவ்வளோ பேர். ஓசிக்கு மட்டும் ரேங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஓப்பன் கேட்டகிரி. நிறைய பேர் ஓசிக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபார்வேர்டு கேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபார்வேர்டு கேஸ்ட், ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓப்பன் கேட்டகிரி இல்லைனா ஜென்ரல் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் காம்படிஷன்னு சொல்லுவாங்க அதை, ஓசி. ஸோ ஓசியில் எல்லாருமே போட்டி போடுவாங்க. அது இப்போ எப்படி நடக்குதுன்னு, கம்ப்யூட்டர் எப்படி உங்களுக்கு சாய்ஸஸ் எடுத்து தருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிஎன்இஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். இப்படி தான் எல்லா கவுன்சிலிங்க்குமே ஒர்க் ஆகும். ஆனால் டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரலாகவே இதுதான் அப்படிங்கிறனால டிஎன்இஏ சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டி ரேங்க் வச்சு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் இருக்குது. கம்யூனிட்டி ரேங்க் வச்சு இப்போ ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளோ வருது அப்படின்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க. இது டிஎன்ஏக்கு மட்டும் இல்லை, எல்லா கவுன்சிலிங்க்குமே தமிழ்நாடு முறையில் இதுதான் ரிசர்வேஷன் கோட்டா. மீதி ஓசிக்கு 31% ஒதுக்குறாங்க. அப்போது இந்த சீட்டு எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி சார்ந்து பர்சன்டேஜ் சீட் ஒதுக்கிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு காலேஜில் ட்ரிபிளி கோர்ஸ் இருக்குது, இசி கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, ட்ரிபிளியில் ஒரு 60 சீட் இருக்குன்னா, அதில் பிசிக்கு 26.5% சீட்டு ஒதுக்கிடுவாங்க. எம்பிசிக்கு 20 சீட் ஒதுக்கிடுவோம். எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. இப்போது 100 சீட் இருக்குன்னா 26.5 சீட், அதாவது 27 சீட் அல்ல 26 சீட் பிசிக்கு. அதில் 3 சீட் இல்லை 4 சீட், 3 சீட் கொடுக்க முடியாது, 3 சீட் 4 சீட் பிசிஎம்க்கு. எம்பிசிக்கு 20 சீட்டு, எஸ்சிக்கு 15 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. இதைத்தான் குறிக்குது. இந்த சீட்டுங்கிறது இப்படி தான் பிரியும். ஸோ ஓசிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது, ஓப்பன் கேட்டகிரி. எல்லாருமே போட்டி போடுவாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். நிறைய முறைகள் இது சொல்லியிருக்கிறேன். ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவை திரும்ப போடுறதுக்கான காரணம். திரும்ப இல்லை, எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் வேக்கன்சிஸில் நம்ம காட்டும். சரிங்களா? ரேங்க் வந்த பிறகு ஜென்ரல் ரேங்க் வரும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஜென்ரல் ரேங்க் ஓவரால் ரேங்க்கு நான் சொல்லிட்டேன். கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ ரேங்க்கு. இப்போ நான் பிசி, என் ஃப்ரெண்டு எஸ்சி. பிசியில் ஒரு 80,000 பேர் இருப்பான். 2 லட்சம் பேத்தில் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேத்தில் ஒரு 80,000 90,000 பேர் இருப்பான். இந்த 90,000த்தில் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தா போதும் தவிர ஓவரால் ரேங்க் வச்சு பயந்துட வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 155 கட் ஆஃப்னு வச்சுக்கலாங்களேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் 85,000 90,000 வரலாம் சராசரியாக. நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். என்னுடைய பிசி கம்யூனிட்டி ரேங்க் எப்படி வரும்னா, ஒரு 50,000 ஒரு 55,000 வரும். இப்போது ஓவரால் ரேங்க் பார்த்தா பயமாக இருக்கும். கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியில் இருக்க சீட்டு நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓசியில் இருக்க சீட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் ஓப்பன் காம்படிஷன். பிசியில் இருக்க சீட்டு பிசி கம்யூனிட்டி சார்ந்த எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 180லேருந்து 200 கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. என் கட் ஆஃப் இப்போ 180ன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரேங்க்குன்னு பார்க்கணும். நான் ஒரு 24,000 ரேங்க் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க.
அப்போ எனக்கு முன்னாடி 23,000 பேர் இருக்கான், 23,999 பேர் இருக்கான். அதான் அர்த்தம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓவரால் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பாருங்கள். அந்த ரவுண்டில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இப்போ ரவுண்டு 1ல் நான் இருக்கேன். 24,000 பேர்த்தில் 25,000 பேர்த்தில் 24,000 ரேங்க் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா. அப்போ 23,999 பேர் முன்னாடி இருக்காங்கன்னு பயந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் 24,000 ரேங்க் வச்சுருக்கீங்களா, அது ஜென்ரல் ரேங்க். ஓவரால் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்னவாக இருக்குன்னா, நான் பிசியாக வச்சுக்கிட்டேன்னா ஒரு 12,000 ஒரு 13,000 ரேங்க் இருக்கலாம், மேபி. ஸோ அந்த 12,000 பேர்த்தில் தான் போட்டி இருக்கும் உங்கள் கம்யூனிட்டியில் சீட்டு வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணும்போது. புரியுதுங்களா? அப்போது அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது, என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸு ஒரு காலேஜில் வச்சுருக்காங்க, ஒரு ட்ரிபிள் கோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி சீட்டு பிரிச்சுருப்பாங்க. இப்போது என் கம்யூனிட்டி பிசினா நான் பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு பார்ப்பேன், ஓசியில் என்ன சீட்டு பார்ப்பேன். ஏன்னா ஓசி சீட்டில் பார்த்துட்டு தான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, ஓசி சீட்டில் இல்லை அப்படின்னா அடுத்தது பிசியில் பார்க்கும், என்னுடைய கம்யூனல் ரிசர்வேஷனில் பார்க்கும். அப்போ தான் அந்த கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது முக்கியமாக இருக்குது. ஓசியை பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் வச்சு கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டே வரும். பிசி அதாவது கம்யூனிட்டியில் பார்க்கும்போது நம்ம கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பம் இருக்குது இதில். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸில் ஒரு சிஎஸ்சி கோர்சஸ் வந்து இருக்குது. 200க்கு 200 எடுத்த கட் ஆஃப்காரன் ஒரு எஸ்சி மாணவன், அவன் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறான். சிஇஜியில் சிஎஸ்சின்னு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சிடறான். அவனுடைய ஓவரால் ரேங்க் வந்து என்னவா வேணாலும் இருக்கட்டும். 200க்கு 200 எடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 50 பேர் இருப்பாங்க. அதில் அவன் வந்து ஒரு ஓவரால் ரேங்க் 10வது ரேங்க்னு வச்சுக்கலாம். எஸ்சியில் அவன் 3வது ரேங்காக இருப்பான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது கம்ப்யூட்டர் அவனுக்கு செக் பண்ணும்போது சிஇஜியில் சிஎஸ்சியில் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். கட்டாயமாக ஓசியில் சீட்டு இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அவன் தானே நான் உங்களை விட பெரியமா இருக்குது. அப்போ ஓசியில் சீட் இருந்தால் சீட்டு உள்ளே தள்ளிடும், அந்த சீட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். எஸ்சியில் சீட்டு அலர்ட் ஆகாது, ஓசியில் தான் அலர்ட் ஆகும். சரிங்களா? இப்போது ஓசியில் சீட்டு இல்லைனா, ஓசியில் சீட்டு 0வாக இங்கே காட்டிச்சுன்னா பிசியில் அவன் கம்யூனிட்டி பிசி எஸ்சி தானே சொன்னேன், அவன் கம்யூனிட்டி எஸ்சியாக இருந்தால் எஸ்சியில் 3 சீட் இருக்கும். ஒரு வேளை இருந்ததுன்னா ஓசியில் சீட் இல்லைனா அதில் செக் பண்ணும். எஸ்சியில் செக் பண்ணிவிட்டு அதில் சீட் இருந்தால் எடுக்கணும், இல்லைனா அடுத்த சாய்ஸுக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிஹெச்ஜி காலேஜில் சிஎஸ்சி வச்சுருக்கேன், பிஹெச்ஜி காலேஜில் இசி வச்சுருக்கேன், பிஹெச்ஜி காலேஜில் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன், ஜிசிடியில் இசி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பல சாய்ஸ்கள் வச்சுருக்கேன். 1 2 3 4 பல சாய்ஸ் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த ஆர்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போது கம்ப்யூட்டர் வந்து இப்போ செக் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓசி கையில் எடுத்துக்கும். ஓசியில் கையில் எடுத்து ஜென்ரல் ரேங்கை மையப்படுத்தி ஜென்ரல் ரேங்கை வச்சு உங்கள் ரேங்க் வந்து 20வது ரேங்க்னு வச்சுக்கோ. பிஹெச்சியில் சிஎஸ்சி கேட்டிருக்கீங்க, 20வது ரேங்க் நீங்கள் ஓவரால் ரேங்க் எடுத்துருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க்கு, அதை கையில் எடுத்துக்கும். ஓசியில் சீட்டு இருந்தால் எடுத்து தந்துடும். அப்படி ஓசியில் சீட் இல்லைனா, என் கம்யூனிட்டி சப்போஸ் பிசியாக இருந்தால் பிசியில் சீட் இருக்குமான்னு பார்க்கும். இங்கே 0வாக இருந்தால் சீட் இருக்காது, சீட் இல்லைன்னா பிசியில் சீட் இருக்கான்னு காட்டும். சரிங்களா? பிசியில் சீட்டு இருந்தால் எடுத்து கொடுக்கும். பிசியில் சீட்டு இல்லைன்னா, பிசிலையும் 0வாக இருந்ததுன்னா அடுத்த சாய்ஸுக்கு போயிடும். அடுத்த சாய்ஸில் ஓசியில் பார்க்கும். ஓசியில் சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். அப்படி அங்கேயும் 0வாக இருந்தால் உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். இந்த கம்யூனிட்டி பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கன்னு தான் பார்க்கும். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டி சீட்டு நீங்கள் தான் எடுக்க முடியும். அதனால் கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ஓவரால் ரேங்க் பார்த்து பயந்துட வேண்டாம். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதுக்கு தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு தான். கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிஞ்சிருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கோட்டாவில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உறுதி. அதனால் லோ கட் ஆஃப் மாணவர்கள் பேனிக் ஆகிக்க வேண்டாம். இப்போவே ரேங்க் லிஸ்ட்டு ஒரு வாரத்தில் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் பாருங்கள், சமாதானம் ஆயிடுவீங்க. ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் அப்படியே தாண்டி போயிருக்கும். நீங்கள் லோ கட் ஆஃப் 120 130 எடுத்துருந்தீங்கன்னா அதில் உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டியில் எந்த ரேங்க்குன்னு பாருங்கள். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் போடுறான்னா பிசியில் ஒரு 90,000 பேர் தான் இருப்பான், எம்பிசியில் ஒரு 60,000 பேர் இருப்பான், எஸ்சியில் வந்து ஒரு 25,000 30,000 பேர் தான் இருப்பான், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டான், எஸ்டியில் ஒரு 3,000 4,000 பேர் கூட இருக்க மாட்டான். ஸோ அதில் நீங்கள் என்ன ரேங்க்குங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இப்படி தான் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஓசியில் பார்க்கும், அப்போவே சைமில்டேனியஸாக பிசியில் பார்க்கும். இதில் சீட் இல்லைன்னா பிசியில் பார்க்கும்.
இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது ஓசியில் பார்க்கும், அடுத்தது உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்குறீங்க? டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க். எல்லா இடத்துலையும் ரெஃபரன்ஸுக்கு ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் நடக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க் ரெஃபரன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து பிசியில் பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க, எம்பிசிக்கு ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அவன் பிசி கம்யூனிட்டியில் ஏதாவது சீட் எடுத்திருப்பானா, ஓசியில் சீட் எடுத்திருப்பானான்னு தெரியல. ஆனால் ஜென்ரல் ரேங்க் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க டிஎன்ஏ வெப்சைட்டில். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதில் ஓவரால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்துன்னா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா பிசியில் 5000 ரேங்க்குக்கு, பிஹெச்சியில் சிஎஸ்சி இசி கிடச்சிருக்கு. 5000 ரேங்க்குக்கு 5000th ரேங்க்குக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கீங்களான்னு பாருங்கள் ஜென்ரல் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு தோராயமாக 5000th ரேங்க்குனா தோராயமாக, இது தோராயம் தான், இது வந்து கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது அங்கே போடல, அதனால் கணிக்க முடியாது. ஸோ அது தோராயமாக ஒரு 2000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா, பிசியில் ஒரு 2000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கணிக்க முடியும். தவிர கம்யூனிட்டி இருக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்மார்ட்டாக இருங்க, பயப்படாதீங்க, சரிங்களா? ஸோ அதனால் 20வது ரேங்க் இருக்கிற ஒரு பையன், இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிசி கம்யூனிட்டி சார்ந்தவன் வச்சுக்கோங்க, ஒரு சாய்ஸ் டெஸ்ட் ரெடி பண்ணுறான். ஸோ சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி கேட்குறான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அப்போ 20வது ரேங்க்னா முன்னாடி இருக்க 19 ரேங்க்கு கம்ப்யூட்டர் கையில் எடுத்துகிட்டு அதில் வேக்கண்ட்டு அதில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுத்துரும். அதில் 19 ரேங்க்லையுமே யாருமே அந்த சாய்ஸ் வைக்கலன்னா, ஒருவேளை அந்த யாருமே அந்த சாய்ஸ் வைக்கல, 20வது ரேங்க் இருக்கிறவன் தான் சாய்ஸ் வச்சுருக்கான்னா ஓசியிலேயே கிடச்சிரும் உனக்கு. ஒருவேளை யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஓசியில் தள்ளி விட்டுருச்சுன்னா, ஒருவேளை 20வது ரேங்க் இருக்கிறவன், நல்லா கேட்டுக்கோ, 20வது ரேங்க் இருக்கிறவனுக்கு அவன் கம்யூனிட்டிக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை கம்யூனிட்டிலையும் சீட்டு தீர்ந்து ஓசிலையும் சீட்டு தீர்ந்துருந்தா, முன்னாடி இருக்க 19 பேத்தில் சீட்டு அந்த சாய்ஸ் வச்சு சீட்டு தீர்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தான் நம்ம கணிக்கணும். ஸோ அப்போது நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கல்லூரிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வைஸ் இப்படி போட்டிருப்பாங்க. ஓசியில் எவ்வளோ, பிசியில் எவ்வளோ, பிசிஎம்மில் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. அப்போ உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோன்னு பாருங்கள், ஓசியில் எவ்வளோன்னு பாருங்கள், 2 ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பிசினா இது 2 சேர்த்து 25 சீட்டு அப்படின்னு கணக்கு வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே அங்கே ஓசி உங்கள் கம்யூனிட்டி தான் காட்டும், சரிங்களா? அப்போ ஓசியில் இருந்தாலும் உங்களுக்கு தான், பிசியில் இருந்தாலும் உங்களுக்கு தான். ஏன்னா இது ஓப்பன் காம்படிஷன். இங்கே சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டியில் முடியும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு பகுதி. அதனால் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கும் பாருங்கள், ஜென்ரல் ரேங்க்கும் பாருங்கள். ஸோ அதனால் டபுள் வாய்ப்பு. ஓசியில் பார்த்துட்டு பிசியில் பார்க்குறதுனா ஓசிக்காரங்க நினச்சி பாருங்களேன், ஓசியில் மட்டும்தான் பார்க்கும், ஓப்பன் காம்படிஷனில் இருப்பாங்க. அதில் இல்லைனா அடுத்து போயிடும், அதில் சீட் இல்லைன்னா அடுத்து போயிடும், அடுத்த சாய்ஸில் சீட் இல்லைன்னா அடுத்து போயிடும். அந்த மாதிரி சீட் இருந்ததுன்னா ஓசியில் அவனுக்கு சீட் இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் பயப்படாதீங்க. பிசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் பயப்படாதீங்க, ஓகேவா? ஓசி பயப்படலாமான்னு கேட்டால் நல்ல கட் ஆஃபாக இருந்தால் பயப்பட வேண்டாம். 150 கீழே இருக்கும்போது கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஓகேவா? இப்போவும் சொல்கிறேன், 150 கீழே இருக்கீங்க அப்படின்னா பிசியாக இருந்தாலும் சரி, பிசிஎம்மாக இருந்தாலும் சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கோர்ஸுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜே கிடைக்கும், சரிங்களா? அப்போ கட் ஆஃப் வைஸ் கிடைக்குமா, ரேங்க் வைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கம்ப்யூட்டர் ரேங்க் எடுத்து வச்சு தான் செக் பண்ணும். அதனால் ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம். இதில் ஜென்ரல் ரேங்க் முக்கியமா, கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமானு கேட்டால் ஜென்ரல் ரேங்க் எல்லா இடத்துலையும் ரெஃபரன்ஸ் அதுதான். ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிப்பாங்க. அங்கேயே போட்டிருக்கோம், ரவுண்டு 1ல் இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் வாங்க, ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 25,000 ரேங்க் கூட வாங்க. ஓவரால் ரேங்க் வச்சு தான் போட்டிருப்பாங்க, ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸஸ் செக் பண்ணல கம்ப்யூட்டர். அப்படி செக் பண்ணும்போது உங்கள் கம்யூனிட்டி ரோல் ரேங்க் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஓசியில் செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும், உடனே நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன ரேங்க்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னா இனிமே நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனோன்னு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் வேக்கன்சிஸ் வந்தோன்னு. ஏன்னா இனிமேல் நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்கீங்க, நிறைய பேருக்கு இந்த மேட்டரே தெரியல. அதனாலேயே ஐயோ என் பையன் வந்து 50,000 ரேங்க் வருவான், 60,000 ரேங்க் வருவான், 1,00,000 ரேங்க் தாண்டி வந்தால் எங்களுக்கு சீட்டு கிடைக்காது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பயப்படாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.